வணக்கம். ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. என்னை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நான் சாமுண்டீஸ்வரி. நான் ஒரு டீச்சர், ரொம்ப பேஷனட்டான டீச்சர். ஸோ என்னோட பேஷன் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்என்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இதே ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் கைண்ட் ஆஃப் அ போரிங் ஜாப், ரைட்? போரிங்னு சொல்ல முடியாது, இட் டிட் எக்ஸைட் மீ. But when I shifted to teaching is the only job that excited me. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தாலும் this is the best job for me, that best suits me, and I wanted to stay connected with students. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ லெட்ஸ் see நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நம்ம எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே, ஸோ வாட் ஆஃப்டர் 12th? இப்போல்லாம் நீங்கள் உங்களோட 11th 12th இருப்பீங்க. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு பேரண்ட்ஸோட நிலைமை எப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணும்னு பேரண்ட்ஸ் மூஞ்சி பார்ப்பாங்க, பேரண்ட்ஸ் என்ன படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் மூஞ்சி பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஆப்பா they don't know anything. So let me give you some insights. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை வச்சு ஏதாவது என்னோட இன்சைட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ். ஸோ ஸ்கூலில் எப்படி இருக்கும், உங்களோட காலேஜில் உங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது? ஸ்கூல் எஜுகேஷன் வந்து இட் இஸ் மோர் ஆர் லைக், உங்களுக்கு கார் வந்து இப்படி இருக்கும், காருக்கு வந்து 4 wheels இருக்கும், ஸ்டேரிங் இருக்கும், அண்ட் இத்தனை சீட்ஸ் இருக்கும், இத்தனை சீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், அண்ட் இந்த மாதிரி பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்கும், எவ்ரிதிங். டீசல் கார், பெட்ரோல் கார், இந்த மாதிரி டைப் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோதான் அவங்களோட நாலேஜ் இருக்கும். ஒரு காரை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா பிராண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. இதை தாண்டி இப்போ when it comes to college education, உங்களுக்கு ஒரு காரையே எப்படி பில்ட் பண்ணுறது, காருக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன, கார் எப்படி ஓட்டுறது, இது எல்லாமே உங்களோட காலேஜ் எஜுகேஷனாக இருக்க போகுது. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஒரு மாதிரி அவுட்லைன்டாக தான் இருக்கும். காலேஜ் எஜுகேஷன் மட்டும்தான் it's gonna give you the in-depth knowledge of whatever you are learning. அண்ட் இந்த காலேஜ் எஜுகேஷன்னாலே என்ன ஆகும், ஐயோ பயங்கரமாக செலவா அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ there are so many colleges which gets lakhs from you for year. ஸோ further slides-ல நெக்ஸ்ட் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா ஸ்காலர்ஷிப் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப் எல்லாமே நீங்கள் எப்படின்னா ஒரு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா be it in your own money, funded in your own money. ஸோ ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாலும் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இல்லைன்னா இந்த நிலைமை தான் வரும். கடைசியில் சிவாஜி எம்டி பர்ஸை தூக்கி போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணலாம் ஸ்காலர்ஷிப் எங்கே இருக்குன்னு. ஸோ www.scholarships.gov.in போனீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இது வெரி ஃபேமஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப் பற்றி. அண்ட் தென் மெரிட் பேஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அண்டர் ப்ரிவிலேஜ்டாக இருக்கிறவங்களுக்கும் மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அண்ட் வித்யாலட்சுமி போர்ட்டலில் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் அன் எஜுகேஷன் லோன். ஸோ வித்யாலட்சுமி போர்ட்டல் அண்ட் பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டல் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இதையும் யூ கேன் அப்ளை ஃபார் யுவர் ஸ்காலர்ஷிப். அண்ட் படி ஃபார் ஸ்டடின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த படி ஃபார் ஸ்டடியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஸ்காலர்ஷிப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு வெரி கிளியர்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் 10th 12th யூஜியா பிஜியா, ஃபார் வாட் கோர்ஸ் தேர் அப்ளைங், ஃபார் கேர்ள்ஸ், ஃபார் வாட் கம்யூனிட்டி, அந்த மாதிரி வெரி கிளியர்லி அந்த படி ஃபார் ஸ்டடியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் வெப்சைட். அண்ட் scholarship_PMCன்ற டெலிகிராம் சேனல்லையும் frequently you will get an update of the recent scholarship.
ஸோ அந்த ரீசன்ட் ஸ்காலர்ஷிப்ல இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பேங்க்ஸ், கம்பெனிஸ், எந்தெந்த எம்என்சிஸ் இவங்கெல்லாம் என்ன ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் ஸோ நான் ஒரு சில ஃபேமஸான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இந்த பிஎம்சி ஸ்காலர்ஷிப் _PMC டெலிகிராம் பேஜ்லையும் அண்ட் படி ஃபார் ஸ்டடியிலேருந்தும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மட்டும்தான் இருக்குது நிலை, இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா, எஸ்எஸ்வி ஸ்காலர்ஷிப் இஸ் அன் இயர்லி ஸ்கீம். எவ்ரி இயர் அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி யூ கேன் அப்ளை ஃபார் யுவர் எஜுகேஷன். அண்ட் ஜி ஸ்காலர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. வர்ச்சூஸா இஸ் அ வெரி ஃபேமஸ் கம்பெனி, அவங்க இன்ஜினியரிங்க்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓஎன்ஜிசி, சைமன்ஸ், விங்ஸ் ஃபார் ஹர், கேஎஸ்பி, அமேசான், இன்ஃபோசிஸ், அத்வானி ஃபவுண்டேஷன், இது மட்டும் இல்லை ஏகச்சக்க ஸ்காலர்ஷிப் எஸ்பெஷலி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெரி ஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் அன் ஆஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் வந்து என்னன்னா யாராவது உங்களை இதை பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஆஸ்பிரேஷன் வந்து இதை அவங்க மோட்டிவேட் பண்ணதுனால நீங்கள் இது எடுத்துட்டீங்க, இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ தட்ஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் அண்ட் யுவர் ஆஸ்பிரேஷன். ஸோ தட்ஸ் யுவர் ரீல் விசஸ் ரியல். ஸோ யாருமே இவரை மறக்க முடியாது, டெக்கன் ஏர். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் உள்ள வந்தாச்சுப்பா, இன்ஜினியரிங் உள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து யூ ஹாவ் மோர் தென் 120 கோர்சஸ், அரௌண்ட் 120 கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 120 கோர்சஸில் ஸோ மேத்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸ் அண்ட் பயாலஜி டாமினன்ட் கோர்சஸ். பயாலஜி வந்து வெறும் மெடிக்கல் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, யூ ஹாவ் ஸோ மெனி இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் டூ. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ மேத்ஸ் டாமினன்ட் கோர்சஸில் யூ ஹாவ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இது எல்லாமே மேத் பேஸ்டு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு மேத். ஓகே, அண்ட் ஃபிசிக்ஸ் பேஸ்டாக உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, mechatronics which is very trending in the recent times, and marine engineering இருக்கு, meteorological engineering இருக்கு, which is rarely picked by students. Okay, next chemistry dominant என்னென்ன courses இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you have chemical engineering, chemical and electrochemical engineering, you have petrochemical engineering, pharmaceutical technology comes under chemistry. Pharmaceutical it's not only for bio students, it is a general subject. Okay, and textile chemistry இருக்கு. And biology dominant என்னென்ன engineering courses இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you have biotechnology, you have biomedical engineering, food technology, industrial and biotechnology and pharmaceutical technology. இது எந்தெந்த காலேஜஸ்ல அவைலபிளா இருக்கு, இது எல்லாமே நெக்ஸ்ட் we'll see. Okay, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேஜராக உங்களுக்கு இருக்கிற அந்த 113 கோர்சஸை வந்து அரௌண்ட் 120 கோர்சஸை வந்து யூ கேன் ஸ்பிளிட் இட் இன்டு 4 டாமினன்ட் கோர்சஸ் விச் இஸ் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் எது இதுலன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கட் டவுன் த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் யூ ஹாவ் டு செலக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சரி நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் ஒர்க் பண்ண தான் போகிறோம் இல்லையா, படிச்சுட்டு நம்ம சும்மா இருக்க போகிறது இல்லை. ஸோ ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா உங்களுக்கு வந்து மேஜராக உங்களுக்கு 3 இடத்துல வேலை. ஓகே, ஒன்று நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பீங்க, இல்லைனா ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்ப்பீங்க, இல்லை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பீங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இல்லை நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஒரு கார்பரேட்டாக இருக்க போகுது, கார்பரேட் ஸ்டார்ட் அப்பாக இருக்க போகுது, இல்லைனா ஒரு எம்எஸ்எம்இயாக இருக்க போகுது. எம்எஸ்எம்இ இஸ் யுவர்
small, medium, micro level enterprises. And then self-employed இருக்கீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஆண்டர்பிரினராக இருப்பீங்க, யோர் ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு டெம்பரரியாக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க. இதை தாண்டி இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸில் உங்களோட ஜாப் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்க போகுதுன்னா, யூ வில் ஹாவ் சம் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் லைக் இப்போ இருக்கிற AI மாதிரி, மிஷின் லேர்னிங் மாதிரி, you will have some trending fields when you study and come out for the job landscape. And வேற என்ன இருக்குன்னா, நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க, you will be research scholars. நம்ம இஸ்ரோ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல you will be a research scholar. ஓகே, ஸோ ட்ரிபிள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு என்னென்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குன்றதை நான் ஓவராக அவுட்லைன் பண்ணி சொல்கிறேன். So you can have an idea of what your job is going to be. Okay, so நீங்க ஒரு ட்ரிபிள் கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா, same government sector, you have central government and state government sector. Central government sectorல you have all these like Indian Railways, NTPC, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க கேட் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கேட் கிளியர் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் இன் திஸ் மெனி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூ ஹாவ் திஸ் யுவர் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ், PWD முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாப் ரோல்ஸ் அது நிறையா இருக்கு. ஓகே, அண்ட் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ண போகிறீங்க. யூ நாட் குட் வித் கவர்மெண்ட் எக்ஸாம், கஷ்டம், நான் படித்தா போதும், திரும்ப இன்னொன்று வேணாம், நான் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, என்னென்ன ப்ரைவேட் செக்டார் இஸ் ரெடி டு கிவ் யூ ஜாப் அப்படின்னா, யூ கேன் பிகம் திஸ் எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர் அண்ட் பவர் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஆட்டோமேஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம் நீங்கள். ஸோ எனர்ஜி கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் நிறையா கம்பெனிஸ் இருக்குது, ஃபேமஸ் கம்பெனிஸ் லைக் L&T, Tata Power, Siemens, இவங்கெல்லாம் வந்து they are ready to take this EEE students in the development of the students and their company as well. And then MSME and startups-ல உங்களுக்கு என்னென்ன opportunities இருக்குன்னா, you have this renewable energy startup. Sustainability is the trend now. So renewable energy startups இருக்கு, smart grid solutions அண்ட் e-vehicles இப்போ தான் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோவிங்காக இருக்குது. ஸோ யூ வில் ஹாவ் அ மேஜர் க்ரோத் இன் யுவர் EV மேனுஃபேக்சரிங் அண்ட் இன் எனர்ஜி ஆர்டர் சிஸ்டம்ஸ்லாம் யூ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு வேறு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் அ நார்மல் ஜாப் அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டூ தி சோலார் எனர்ஜி பிஸ்னஸ் and electrical contracting பண்ணலாம். electrical contracting you can get it, and manufacturing of electrical components பண்ணலாம். So home automation is also trending right now, and EV charging stations நீங்க own பண்ணலாம். ஒரு ஃப்ரீலான்சிங்காக இருக்கீங்க, டெம்பரரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, you can do this PCB design, embedded systems, circuit design and power systemலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதை தாண்டி இப்போ ட்ரிபிள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா, EV. நான் சொன்ன மாதிரி EV ட்ரெண்டிங்காக இருக்குது, ரெனியூவபிள் எனர்ஜி இஸ் ட்ரெண்டிங், ஸ்மார்ட் கிரிட்ஸ், IoT அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் AI பவர் சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஃபீல்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ரீசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ரீசர்ச் யாரெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா, CSIR and ISRO, DRDO, IIT, NIT-ல வந்து நீங்கள் ரிசர்ச் அசோசியேட்டாக இருக்கலாம். அண்ட் ப்ரைவேட் லேப்ஸும் உங்கள் ரிசர்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் AICTE ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் யூ கேன் பி இன்வால்வ்ட். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் EEE ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஜஸ்ட் அன் அவுட்லைன் ஆஃப் இப்போ நான் என்ன கொடுத்தேன் அதே தான். அண்ட் இப்போது நீங்கள் EV நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஃபீல்டாக இருக்கு இல்லையா? ஸோ EVயோட மார்க்கெட் பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ல் இட் வாஸ் ஒன்லி $13 million மார்க்கெட்.
So over the line of 10 years, it has been grown to 624 million. Growth பாருங்க, how many times வந்து உங்களுக்கு multiply ஆயிருக்குன்னு. So இப்போ it is $624 million. You have if உங்களுக்கு ஒரு EV startup இருந்தது அப்படின்னா that's your value now. Okay. And then ECE, electricals and communication engineering படிச்சவங்களுக்கு இதே மாதிரி ஜாப் லேண்ட்ஸ்கேப்ல என்ன இருக்கு, கவர்மெண்ட், பிரைவேட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல. ஸோ கவர்மெண்ட்ல ஆஸ் யூஷுவல் யூ ஹாவ் ISRO, DRDO, இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு அப்படின்னா you have this UPSC engineering services. You can appear for UPSC exams and other engineering services. And next, the Airport Authority of India and Defense Services, you have an opportunity. So state boards the same. You have since it comes with communication engineering, you have options with broadcasting channels as well. Okay, other than the electricity boards and transportation departments. Okay, நீங்க பிரைவேட்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா you will work as an VLSI engineer, embedded system communication engineer, software developer. கம்பெனிஸ்ல நார்மலி ECE படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்றாங்க. எந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களுக்கு உங்களை ரெக்ரூட் பண்ண ரெடியா இருக்குன்னா you have this Intel, Qualcomm, Texas Instruments, Cisco, TCS, Infosys, Wipro, இவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே is ready to give you a job for you. And then MSME and startups. So MSME and startupsல உங்களுக்கு என்ன opportunities இருக்குன்னா you have consumer electronics manufacturing. So consumerக்காக you can manufacture electronics. You have embedded systems and automation and AI based electronic solutions. So AI based na it's like இப்போ டிவில AI இருக்கு, இப்போ ஒரு டோர்ல AI இருக்கு, டோர் ஓபன் க்ளோஸ்ல AI இருக்கு. So there are the things which is AI making easy for people, which is assisting people in a very good way. So அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நீங்க பில்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஸோ ஸ்டார்ட்அப்ஸ்ல அதிகம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் டூ திஸ் PCB டிசைன், ஹோம் ஆட்டோமேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி, ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் இஸ் லைக் இப்போ இப்போ லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போனாலே லைட்ஸ் தானே ஆன் ஆகும், நாட் க்ரீப்பி வே. ஸோ லைட்ஸ் தானே ஆன் ஆகும் அண்ட் ஃபேன் தானே சுத்தம். இட்ஸ் ஜஸ்ட் டிடெக்டிங் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் வாட் எவர் இஸ் நீடட் இஸ் ஹெல்பிங் அவுட் த்ரூ. ஸோ அதுதான் ஹோம் ஆட்டோமேஷன். And then custom electronic device development நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்காக இருக்கு அப்படின்னா யூ கேன் ஒர்க் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் சர்க்யூட் டிசைன் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ், FPGA ப்ரோக்ராமிங் அண்ட் MATLAB சிமுலேஷன்ஸில் யூ கேன் ஒர்க். ஸோ இப்போ என்ன ECE நான் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப கன்வென்ஷனல் ஜாப் வேணாம். இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குன்னு பார்க்குறோன்னா யூ ஹாவ் 5G அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இஸ் ட்ரெண்டிங் ரைட் நவ். நெக்ஸ்ட் நிறைய ஜிஸ் மாறலாம். ஓகே, ஸோ 5G அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இஸ் ட்ரெண்டிங் ரைட் நவ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் AI and electronics, VLSI and chip design, smart and wearable technology, robotics and automation. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ஒரு 2024 இருக்கிற ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ ரீசர்ச் ஃபார்ம்ஸில் you want to work and you want to further do research இருக்கீங்கன்னா, ஸோ ரீசர்ச் ஃபார்ம்ஸில் you can work in CSIR, ISRO, DRDO இந்த மாதிரி ரீசர்ச் ஃபார்ம்ஸில். அண்ட் சேம் IIT, NIT வந்து you can be a research assistant. அண்ட் செமிகண்டக்டர் ரிசர்ச் லேப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டெல்லி அப்போது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு. அண்ட் AI அண்ட் கம்யூனிகேஷன்லேயும் நீங்கள் ரீசர்ச் அண்ட் டெவலப்பராக இருக்கலாம். ஓகே, ஸோ த சேம் அவுட்லைன். ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பாருங்கள், தீஸ் ஆர் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. இட் இஸ் அண்ட் $150 billion companies in India. Okay, so இவ்வளோ opportunities இருக்குது. There are like hundreds of companies are ready to offer you job when you are
when you have done your ECE. Okay, $150 billion net worth இருக்கிற ஒரு industry is semiconductor industry, and you understand that உங்களுக்கு இவங்களால உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுதுன்றதுனால. ஓகே, ஸோ ECE படிச்சிட்டோம், எப்போ மற்றவங்க மாதிரி சாஃப்ட்வேரில் உட்காரும் இல்லை, உங்கள் ஃபீல்டுலேயே உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ ECE பார்த்தோம், EEE பார்த்தோம். நெக்ஸ்ட் we are moving on to mechanical. ஸோ இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் இருக்கிற கோர்சஸ் தானே, இதுலேயே நீங்கள் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இருக்கிற கோர்சஸ் ஏன் வேலை கிடைக்கலன்னு அவங்க இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு வேலை எங்கே தேடணும்னு தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் நான் அப்ரோச் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் போகும். ஸோ யூ மேக் எ நோட், எனக்கு வந்து இதை படித்தேன் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. யூ மேக் இட் ஃபார் யுவர் செல்ஃப். நான் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயருக்கு போகிறேன், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயருக்கு போகிறேன், நான் ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, யூ மேக் எ நோட் ஆஃப் தீஸ் திங்ஸ். உங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, சேம் இந்தியன் ரயில்வேஸில் இருக்கும், DRDO, ISRO, BEL எல்லாம் இருக்கும். அண்ட் தென் ONGC, NTPCயில் உங்களுக்கு ஜாப் இருக்கு. அண்ட் தென் கெயில் அண்ட் SAIL and UPSC engineering services, ordnance factoriesல உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதில் சில கம்பெனிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஓகே, அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது இருக்குன்னா, யூ ஹாவ் தி ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், வாட்டர் சப்ளை அண்ட் சிவேஜில், அண்ட் அதர் PSU யூனிட்ஸ்லையும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது when it comes to ஸ்டேட் போர்ட். ஸோ ப்ரைவேட் செக்டரில் மெக்கானிக்கல் படித்து நீங்கள் என்னவா வேலை பார்க்க போகிறீங்க. ஓகே, யூ கேன் ஒர்க் அஸ் அ டிசைன் இன்ஜினியர், can work as a manufacturing engineer, automotive engineer, thermal power engineer, production manager. Production manager like என்னென்ன companies offer பண்ணுறாங்கன்னா, companies like Mahindra, Ashok Leyland, L&T, Bosch, Tata Motors. So in the மாதிரி manufacturing based companies are ready to recruit mechanical engineers. Okay, and startup and MSME work பண்றீங்க அப்படின்னா, you can work on 3D printing, renewable energy solutions முன்னாடி சொன்ன மாதிரி, and industrial automation, robotics manufacturing, HVAC solutions like you can explore your opportunities. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்ட், யுவர் ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா, மெக்கானிக்கல் படிச்சுட்டு என்ன பண்ணலாம், CNC மெஷினிங் பண்ணலாம், ஆட்டோமேட்டிவ் ரிப்பேர் அண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணலாம், யூ கேன் மேனுஃபேக்சர் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ், சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணலாம், அண்ட் HVAC சர்வீசஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீலான்சிங்காக இருக்கீங்க, ஃபார் டெம்பரரி ப்ராஜெக்ட்ஸ் யூ கேன் ஒர்க் ஆன் CAD டிசைன், 3D மாடல், ப்ராடக்ட் ப்ரோட்டோடைப் பண்ணலாம், and stimulation and analysis la you can work. You can do a freelancing job. So trending fields ipo enna irukku, same ellathiyum paatha mari ipo enna mechanical padichu you have to work in a trending field, aspiring ah irkeenga. So you will work in electric vehicles, 3D printing la work பண்ணுவீங்க, AI manufacturing la how AI implement பண்றது, so adula work பண்ணுவீங்க, and automation and robotics, renewable energy technologies. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். பிகாஸ் நீங்கள் என்ன இன்ஜினியரிங் படித்தாலும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸில் தேவைப்படுது. ஸோ இந்த ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்லாம் ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னா, பிகாஸ் it is the overall trending fields here, and every engineeroட கான்ட்ரிபியூஷன் அந்த ட்ரெண்டிங் ஃபீல்டுக்கு தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ரிசர்ச் ஃபார்ம்ஸில் சேம் யூ ஹாவ் CSIR, ISRO, IIT, NIT, R&D labs for automotive and aerospace industries, specific automations la neenga work pannalam. And then இப்போ இருக்கிற renewable energy நான் சொன்ன மாதிரி, so renewable energy ஓட so renewable energy ஓட investment, starting investment was 5 sorry
So it is, this renewable industry is a $5 trillion industry. Million billion la pesala. This renewable industry is an $5 trillion industry. You can work on geothermal, heat pumps, biomass, ekkachakama irukku. So this will give you 2015 la irundhu next 2050 க்கு இன்னும் 25 years க்கு அப்புறம் இருக்க போற ஒரு நிலைமையை உங்களுக்கு இது காட்டும். It's a very useful thing when you work on renewable energy. Okay, so after this, another common engineering course is civil engineering. And civil engineering la government sector la ungalku enna job opportunities irukku. You have UPSC, Indian Railways, PWD, ISRO, ONGC, NTPC. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை தாண்டி இதில் புதுசாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது இஸ் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் விச் மேஜர்லி ரெக்ரூட் சிவில் இன்ஜினியர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் போர்ட்ஸில் உங்களுக்கு யூ ஹாவ் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, வாட்டர் சப்ளை, irrigationல work பண்ணுவீங்க. Irrigation is so important for every city here. And state highway, municipal corporations எல்லாம் நீங்க work பண்ணுவீங்க. When இப்போ private employee இருக்கீங்க அப்படின்னா, so corporatesல you can be an structural engineer, project manager, quality surveyor, geotechnical engineer இருப்பீங்க. This is one more training field. And you can work with many other companies like Adani, Yaman. இந்த மாதிரி companies are giving opportunities for civil engineers here. L&T இந்த மாதிரி. And startupsல நீங்க இதில் ஒர்க் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்மார்ட் சிட்டி சொல்யூஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஸ்மார்ட் சிட்டி சொல்யூஷன்ஸ் நான் காட்டுறேன். ஸோ prefabricated housing la work pannalam, 3D printed construction, green building solutions, and one more trending thing in civil engineering course. So 3D printing houses ipo varudhu, and green building solutions for towards sustainability. Idhula neenga work pandradhukana opportunities adhigam. So self-employed இருக்கீங்க அப்படின்னா உங்க business can be construction contracting. That's a very well known one. Next, real estate development la work பண்ணலாம், interior designing la work பண்ணலாம், structural consulting la work பண்ணலாம், and surveying and land development la you can have a business. So freelancing அப்படின்னா உங்களோட temporary projects like AutoCAD, structural analysis, 3D modeling. So 3D printing மாதிரி you can do a 3D modeling, and project cost estimation, civil drafting நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை தாண்டி இப்போ என்ன ஃபீல்டு ட்ரெண்டிங்காக இருக்குன்னா சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் பில்டிங்ஸ். நான் சொன்ன மாதிரி திஸ் வேர்ல்ட் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டி. அண்ட் தென் ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்ஸ் ஐ வில் ஷோ யூ நெக்ஸ்ட். ஸோ GIS and remote sensing, disaster resilient infrastructure. Disaster resilient disaster management is also one of the major fields which we need people right now. And prefabrication, modular construction, these are some trending fields right now. Research firms நீங்க எதுல ஒர்க் பண்ணலாம், you have CSIR, IIT, NIT ஓட ரிசர்ச் அசோசியேட்டா இருக்கலாம். urban planning and developmentல நீங்க ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய சிட்டிஸ் urban towards urban மாறிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக வர சிட்டிஸ்க்கு வாட் கேன் பி பிளான்ட், ஓகே, ஸ்மார்ட் சிட்டியாக பண்ணுறதுக்கு. அண்ட் தென் என்வரான்மெண்டல் ரிசர்ச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்மார்ட் சிட்டி. ஸோ ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா யூ ஹாவ் எவ்ரி திங் கனெக்டட் டு ஒன் டிவைஸ். ஸோ இட் இஸ் லைக் யூ. So smart city la what are all the things you will be working on அப்படினா you will work on traffic management, you will work on education, air pollution, electromagnetic emissions, உங்களோட intelligent shopping, water quality, smart parking, EV charging,
ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயத்தில் யூ வில் பிரிங் யுவர் ஏஐ ஆர் யுவர் மிஷின் லேர்னிங். ஸோ சிவிலோட சேர்ந்து மற்ற யுவர் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாமே கொலாபரேட் பண்ணால் மட்டும்தான் யூ வில் கெட் தி ஸ்மார்ட் சிட்டி in every urban area we live in. Okay. Next is your CSE IT, very famous. So computer science engineering and IT படிச்சிருக்கீங்கன்னா what are all the sectors you will work in? So central government you have ISRO, DRDO, NIC, Indian Railways and Aadhaar. இப்போ almost stabilize பண்ணிட்டாங்க, but still so you will work in Aadhaar. RBI ஓட IT departmentல UPSC engineering services, public sector bankல work பண்ணலாம், and CERT cyber security ல you can work, and state companies ல state governments ல you will work in state ஓட IT departments, everything. இப்போ governments have almost systemized everything. So எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளிக்ல அந்த வெப்சைட்ல போனா கிடைக்க போகுது. So obviously government needs software engineers. So e-government projects la work பண்ணலாம், and state police cyber cell la work பண்ணலாம், and private public sector bank la you have opportunities. Private sector la work பண்ணா you will be a software developer, a common thing. And the தாண்டி இப்போ trending இருக்கிறதுல data scientist, AI engineer, cyber security analyst, cloud engineer, IT consultant. நீங்க companies like Google, software, Microsoft, Amazon இதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் வாஸ்ட். அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் அண்ட் MSMEல இருக்கீங்கன்னா you will be working in AI and machine learning startup, one of the trending field, and you will work in software as a service, cloud computing solutions, cyber security firms, and blockchain management you will work. So for your own business, unga own business you can have this web and app development, IT consulting பண்ணலாம், you can provide cyber security services, you can provide AI based products, and ஒரு freelance software developer இருக்கலாம். So we'll moving on to freelance. So freelance பண்றீங்க அப்படின்னா your same app development, web development projects you can do, and UI UX designer, one of the trending, and ethical hacking, cloud and DevOps services la நீங்க freelancing projects பண்ணலாம். So after this trending fields என்னென்ன இருக்கு? Trending fields இப்போ இருக்கிற CSE IT படிச்சவங்களுக்கு என்ன இருக்குன்னா you have AI, machine learning, data science, blockchain, cyber security, cloud computing, internet of things, and quantum computing. இது எல்லாமே உங்களோட ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸா இருக்கு. ரீசர்ச்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசர்ச்சுக்கு வந்து you have IIT and NIT, CSIR and DRDO. AI and robotics you can do your major research nowadays, and cloud computing you can do your research. Okay. So these are your job opportunities, and natives with this is adopters. So in the job landscape pathinga appadina these are all the companies which are ready to adopt CSE and IT in AI, machine learning எல்லாமே அடாப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. We call it as Gen AI technology. So Gen AI technology provide பண்ற startup companies are these many companies. நீங்க பாருங்க இவ்ளோ companies are ready to provide opportunities for Gen AI. So AI is a very trending field right now. So it gives you more opportunities here. சரி இப்போ என்ன படிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, படிச்சா எங்க வேலை கிடைக்கும்னு பார்த்தாச்சு. ஸோ இதை தாண்டி நான் எங்கே படிக்கிறது, காலேஜஸ் எந்த காலேஜில் நான் படிக்கலாம், எனக்கு எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது.
ஸோ ஒரு வழி வந்து இட் இஸ் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் எக்ஸாம், இன்னொரு வழி வந்து உங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ என்ட்ரன்ஸ் பேஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்ட், மோஸ்ட் காமன் ஒன். இதை தாண்டி யூ ஹேவ் விஐபி ட்ரிபிள் எக்ஸாம் இருக்குது, எஸ்ஆர்எம் ஜேஇ எக்ஸாம் இருக்குது, ஏட்ரிபிள் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்தெந்த காலேஜில் போய் சேரலான்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ 12th மார்க் பேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் சர்வீஸ் போவீங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போட்டு தே வில் அலாட் யூ காலேஜ் இன் இந்தியா கோர்ஸ் ஃபார் யூ. ஓகே, அதுவும் நெக்ஸ்ட் வில் சி. ஸோ என்ட்ரன்ஸ் பேஸ்டாக உங்களுக்கு தமிழ்நாடுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் என்ஐடி திருச்சி, என்ஐடி புதுச்சேரி, ட்ரிபிள் ஐடி இருக்குது, ட்ரிபிள் ஐடி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம்ல ஒரு காலேஜ் இருக்கு, அண்ட் NIFTEM தஞ்சாவூர், திஸ் இஸ் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா யுவர் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் IIHT இருக்கு ஃபார் ஹேண்ட்லூம்ஸ், அண்ட் PTU புதுச்சேரி இருக்கு, IIT மெட்ராஸ், VIT யூனிவர்சிட்டி, SRM இன்ஸ்டிடியூஷன்ஸ். விஐடிக்கு தான் அந்த விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், SRMக்கு SRM எக்ஸாம் எழுதணும், அமிர்தாக்கு ஏட்ரிபிள் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அண்ட் மற்றதுக்கெலாம் யூ வில் ஹாவ் டு அப்பியர் ஃபார் திஸ் ஜேஇ ஜோசா. இது பேஸ் பண்ணி ஒரு 12th மார்க்ஸும் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம். சாஸ்திரா யூனிவர்சிட்டி, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் they have their own exam, entrance exam. So அந்த entrance exam clear பண்ணாலும் you will be able to enter into any course in that university. Next 12th mark பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாடுல என்னென்ன காலேஜஸ் இருக்கு. ஸோ நார்மலி யூனிவர்சிட்டி பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி தான், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் எல்லா காலேஜஸுமே வரும். Most of the affiliated engineering colleges வரும். அண்ட் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 440+ காலேஜஸ் இருக்கு. ஸோ இது தாண்டி உங்களுக்கு சில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல யூ ஹேவ் CPET, IIHT அண்ட் SICRI இன் காரைக்குடி. ஸோ இதில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான் you have government colleges and government aided colleges. Government aided colleges are not government colleges. Okay, so government colleges la உங்களுக்கு fees கம்மியா இருக்கும். Government aided colleges la அதுலயும் கம்மியா தான் இருக்கும், but not comparatively to government colleges. It will be in the quite higher side. So government aided colleges la you have PSG college Coimbatore and Coimbatore Institute of Technology, Tyagarajar College of Engineering. Tyagarajar College of Engineering is doing the best job nowadays. And other than you have constituent colleges. Constituent colleges la you have Anna University. Anna University oda regional campus நிறைய இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, ஆர்மி, காரைக்குடி, நாகர்கோயில், திண்டிவனம், திண்டுக்கல் நிறைய இடத்துல கான்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த இடத்துல இருக்கு. ஓகே, சரி, நான் இப்போ சொன்னதான் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து more than 13 other places இருக்கு. ஸோ யூ ஹேவ் 16 கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் ஹியர். ஸோ இதை தாண்டி ஒரு டாப் ப்ரைவேட் ஆர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் உங்களுக்கு என்ன இருக்கு. ஸோ SSN காலேஜ் இருக்கு செங்கல்பட்டுல, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெங்கடேஸ்வரா காலேஜ் இன் காஞ்சிபுரம், RMK இன்ஜினியரிங் இருக்கு, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, and you have KPR Institute of Engineering colleges. இந்த மாதிரி டாப் காலேஜஸ் ஒரு 17 colleges I have listed out for you. ஸோ ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சேலம்ல இருக்கீங்க அப்படின்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, சிவகாசியில் இருக்கீங்க அப்படின்னா மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி most of the colleges are based in this Coimbatore or in the KCCT zone. KCCT zone na காஞ்சிபுரம், சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர். ஸோ இந்த ஜோனில் அதிகமான காலேஜஸ் இருக்கு.
அதை தாண்டி யூ ஹாவ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வராத ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா, யூ ஹாவ் விஐடி, த மோஸ்ட் ஃபேமஸ் ஒன். அண்ட் இவங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, தே வில் ஹாவ் தேர் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர் இட் வில் பி 12th மார்க் பேஸ்ட். நீங்கள் அந்த காலேஜஸில் என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லையும் நீங்கள் போகலாம். ஸோ யூ ஹாவ் விஐடி, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட், சத்யபாமா, சவிதா, கிரசன்ட் இன்ஸ்டியூட், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட், வேல்ஸ் இன்ஸ்டியூட், வேல்டெக், கலசலிங்கம், இந்த மாதிரி எக்கச்சக்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் they will decide their entry into their colleges. Okay. சரி, இப்போ என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறது? ஓகே, ஸோ ஆன் வாட் ஃபேக்டர்ஸ் யூ ஹாவ் டு சூஸ். ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இல்லையா, எனக்கு இந்த டிசைனில் வேணும், இந்த கலரில் வேணும், இந்த அக்கேஷனுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளவு. ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்க்கணும்? பிகாஸ் திஸ் இன்ஜினியரிங் இஸ் கோனா டீச் யூ லைஃப். யுவர் காலேஜ் இஸ் கோனா டீச் யூ லைஃப், நாட் ஜஸ்ட் இன்ஜினியரிங். யுவர் காலேஜ் இஸ் கோனா டீச் யூ லைஃப். அண்ட் அது பேஸ் பண்ணி தான் உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இருக்க போதும் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஓகே, ஸோ அப்போது அந்த இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு கூட முக்கியம் இல்லை. லேட்டர் யூ வில் லேர்ன் தட் கோர்ஸ், யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்தாலும் எங்கே படிக்கிறோன்றது இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். எங்கே படிக்கிறோம், யார்கிட்ட படிக்கிறோன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ சூஸிங் யுவர் இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் டிசைட் பண்ணுங்க. எந்த லொக்கேஷன் நீங்கள் படிக்க போகிறீங்க, சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா? ஸோ இங்கே உங்களுக்கு டாப் காலேஜஸ் இருக்குது. உங்களோட கோர்சஸ் எந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த காலேஜஸ்க்கெலாம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா? ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே ஒரு 5 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ் எல்லாமே லொக்கேஷனை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ லொக்கேஷன் வந்து எப்படின்னா 5 ரீஜனாக பிரிஞ்சிருக்கு. யூ ஹாவ் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் மதுரை ரீஜன். ஸோ இதில் உங்களுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ் they are providing the best courses. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக 24 இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த 440+ காலேஜஸில் டாப் 110 காலேஜஸ் எங்கெங்கே இருக்கணும்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 ஜோனில் டாப் காலேஜஸ் எல்லாமே யூ ஹாவ் இன் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம். இதில் எல்லாமே உங்களுக்கு டாப் காலேஜஸ் இருக்குது. கீழே இருக்கிற காலேஜஸில் யூ டோன்ட் ஹாவ் மெனி டாப் காலேஜஸ். ஓகே, அண்ட் தென் கோயம்புத்தூர் ரீஜனில் யூ ஹாவ் கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம். அண்ட் திருச்சி ரீஜனில் திருச்சி, நாகப்பட்டினம், பெரம்பலூர். திருநெல்வேலியில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர். மதுரை ரீஜனில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை. இந்த ரீஜன்ஸில் மட்டும்தான் யூ ஹாவ் டாப் காலேஜஸ். நான் இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ண மாதிரி உங்களோட டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாமே இந்த ரீஜனில் மட்டும்தான் இருக்குது. நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிற ரீஜன்ஸில் வந்து there are some good colleges, but உங்களோட கோர்ஸோட எக்ஸ்போஷருக்கு வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த லொக்கேஷனில் படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ்னால் அந்த காலேஜஸில் யூ வில் ஹாவ் மோர் பிஹெச்டி ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. that's providing அதிகமான எக்ஸ்போஷர் தராங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்குற ஒரு காலேஜாக இருக்குது. மோஸ்ட் ஹைலி ரேட்டட் கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வில் பி ப்ரொவைடட். ஸோ அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ப்ரொவைட் பண்ணுற காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆர் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரீஜன். ஓகே, அதை தாண்டி யூ ஹாவ் திஸ் சேலம், ஈரோடு, very few colleges in Kanchipuram, Tiruvallur area.
but most of the colleges are in Chennai and Coimbatore. So deciding your location is a major thing here. ஸோ ரேங்கிங் அண்ட் அக்ரெடிஷன் பார்க்கலாம். அந்த காலேஜ்க்கு அந்த கோர்ஸுக்கு என்னென்ன ரேங்கிங் இருக்குது. யூ ஹாவ் NIRF ரேங்கிங் நான் சொன்ன மாதிரி. அண்ட் NBA அக்ரெடிஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ அந்த கோர்ஸில் வந்து நிறையா PhD படித்த ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து யூ ஹாவ் திஸ் NBA அண்ட் NAC அக்ரெடிஷன் கொடுப்பாங்க காலேஜுக்கு. A+ NAC அக்ரெடிஷன் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே தி பெஸ்ட் காலேஜஸ். ஓகே. அண்ட் தென் அந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டி யார், நிறைய ஃபேமஸான பீப்புள் இருப்பாங்க இல்லை, உங்கள் சர்க்கிளில் தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபேமஸான பீப்புளெலாம் யாருன்றது ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், அந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ வில் கோ டு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா யூ வில் see this இந்த affiliated colleges கீழே you will have this region. ஸோ நீங்கள் எந்த ரீஜன், இந்த 5 ரீஜனில் எந்த ரீஜன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிளியர்லி ஷோ யூ அங்கே வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ சீட் இருக்குது, அந்த காலேஜ் பிரின்சிபல் யார், அந்த காலேஜில் எந்தெந்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கிறாங்க, அவங்க குவாலிஃபிகேஷன் என்னன்றது கிளியராக கொடுத்துரும். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த காலேஜ் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணலாம். த பெஸ்ட் வே இஸ் அந்த காலேஜை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். காலேஜ் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் செக் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி நீங்களாக பார்த்து கண்ணால் பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணலாம், பட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே செக் பண்ணாலும் நீங்கள் ஒரு வாட்டி காலேஜ் போய் விசிட் பண்ணுறது இஸ் ரெக்கமெண்டட். அண்ட் தென் அங்கே கெஸ்ட் லெக்சர்ஸ் அதிகமாக தராங்களா அப்படின்றது பார்க்கணும். ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து வெளியிலேருந்து தெல் பிரிங் அதர் தென் தேர் ஓன் ப்ரொஃபஸர்ஸ், வெளியிலேருந்து அவங்க ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ தியாகராஜர் காலேஜ் வந்து ரீசென்ட்லி இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் டெக்னாலஜி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் தே ஹவ் ப்ராட் கெஸ்ட் லெக்சரர்ஸ். அண்ட் அந்த காலேஜ் வந்து நிறையா வெபினார் அண்ட் செமினார்ஸ் அதிகமாக கண்டக்ட் பண்ணுற காலேஜஸாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக தரப்போகுது. உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரப்போகுது. ஓகே. அண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் வச்சுருக்காங்களா. ஸோ த்ரூ யுவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்க்கு அப்புறம் யூ மோஸ்ட்லி நீட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருக்கு வந்து இந்த காலேஜ் இஸ் ஹேவிங் எனி tie-up with industries or it is providing any internship in any industry. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா ரெனால்ட் மாதிரி கம்பெனிஸில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ சி மோஸ்ட்லி இங்கே என்னென்ன இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, காக்னிசன்ட்டில் அண்ட் மிட்சுபிஷியில் டெமினோஸில் இதுலலாம் வந்து தே ஆர் ரெடி டு டேக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் எந்த காலேஜஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுவும் லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. லாஸ்ட் 4-5 இயர்ஸில் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வராங்களா இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வராங்களா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டும் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் SSN காலேஜ் வந்து ஈச் பிரான்ச் வைஸ் அவங்க எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ சிஎஸ்சியில் வந்து இவ்வளோ பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் இட் இஸ் தேர் this is their salary package. So how much per annum? 64 lakhs per annum is the lowest and 117 per annum, 11 lakhs, so 1,17,00,000 per annum is the highest.
ஸோ அதே மாதிரி ஐடி படித்தவங்களுக்கு, இசிஇ படித்தவங்களுக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு. ஸோ வாட் லோவஸ்ட்டாக இவ்வளோ சேலரி பேக்கேஜில் போயிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எல்லாம் பாருங்கள். லோவஸ்ட் பேக்கேஜே உங்களுக்கு 10 லட்சம், மினிமம் 10 லட்சம் மினிமம். நீங்கள் வந்து ஸோ பிளேஸ்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் யுவர் காலேஜ் செலெக்ஷன். Next in the placement statistics for a college placement, ஒரு காலேஜ் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த காலேஜ் இது வந்து சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன். இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சது SSN, இது சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனில். ஸோ 1005 ஸ்டூடெண்ட்ஸில் 804 பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் மற்றவங்க ஹையர் ஸ்டடீஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த காலேஜ் ப்ரொவைட் பண்ணதா, எம்பவர் பண்ணதா, அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இன்னோவேஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறான்றது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் 11 ஆண்டர்பிரினர்ஸை வந்து இந்த காலேஜ்லேருந்து ஒரு வருஷத்துக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ 11 வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். ஸோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தா இந்த 11 they would have given new startup. அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ இமேஜின் இன் அ லார்ஜர் ஸ்கேல். சரி, இதை தாண்டி இப்போ நான் காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன், நான் வெறும் டிகிரி மட்டும் பண்ணால் போதுமா, வேற எப்படியாவது நான் என்ன ஸ்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ ஹேவ் திஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ NPTEL இஸ் தி ஃபேமஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் IIT, IIMs, IISc ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் லைக் அ வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும் NPTEL. அதை தாண்டி யூ ஹாவ் MOOC, மேசிவ் ஓப்பன் லேர்னிங் கோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. இதை தாண்டி நான் எதை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்னா 360 டிகிரி இஸ் வெரி ஃபேமஸ். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அண்ட் ரிலேட்டட் டு இன்ஜினியரிங் கோர்சஸ் வேணும் அப்படின்னா யூ வில் கோ டு NIE-LIT. NIE-LIT.gov.in போனீங்க அப்படின்னா யூ ஹாவ் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ். If you want to build new skills அப்படின்னா you will go to this edx.org. இதில் போனீங்கன்னா you will build new skills for entrepreneurship, freelancing or such things. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன வெப்சைட் எல்லாம் யூஸ்ஃபுல். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வெப்சைட் வந்து internship.aacte-india.org. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் போய் செக் பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா ஹேவிங் எ லிங்க்டின் ப்ரொஃபைல் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரைட் நவ். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு யூடியூப்லாம் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் இஸ் கோனா கிவ் யூ ஸோ மெனி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன் யோர் ஃபீல்ட். அண்ட் myscheme.gov.in, services.india.in and janasamarth.in and nationalskillsnetwork.in. இதெல்லாம் வந்து it is very useful website for students for upskilling yourself. Okay, நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு JEE ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு there are some free website. நீங்கள் வந்து இந்த thousands கட்டி நீங்கள் கோர்ஸ் படிக்கணும்னு தான் இல்லை, இட் இஸ் குட். பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு மார்க் பேப்பர்ஸ் வேணும், இல்லை அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா யூ வில் விசிட் திஸ் jeetest.pluto.in. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா JEE ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். அண்ட் QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ், இதில் போனீங்கன்னா இந்த டாப் யூனிவர்சிட்டிஸ் இந்த வேர்ல்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், ஸோ NIRF ரேங்கிங். ஸோ ஒரு காலேஜ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ்க்கு NIRF ரேங்கிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா this NIRF ranking of top colleges in India and Tamil Nadu. So it is given by this National Institute of Ranking. So அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற colleges gives you the better courses, better opportunities and better exposure to courses compared to other engineering colleges.
ஓகே, இதை தாண்டி வாட் ஆர் ஆல் தி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்? திஸ் இஸ் த ட்ரெண்டிங் ஃபியூச்சர் ஜாப்ஸ். இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஃபியூச்சர் ஜாப்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுதுன்னா, யுவர் ட்ரெண்ட்ஸ் இன் ஏஐ, ரொபாட்டிக்ஸ் அண்ட் எனர்ஜி டெக்னாலஜிஸில் தான் உங்களுக்கு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் நவ், ஈவன் இன் ஃபியூச்சர். ஓகே, see now 12% இருந்தது வந்து now it is 86% companies have adopted to AI, robotics and energy technologies. Okay, and அதை தாண்டி வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல வேற என்னென்ன ஃபியூச்சர் ஜாப்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. You will work in technology change. It is not just technology learning and adapting. It is technology change ல நீங்க work பண்ண போறீங்க. It is like our mobiles into smartphones, like that. There are so many. Okay, next green transition, sustainability ல நீங்க work பண்ண போறீங்க. And demographic shift. Demographic shift is like your climate change, your statistics, economy, இதை பற்றிலாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் ஜியோ எக்கனாமிக் fragmentation, ஜியோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சரில். இட் இஸ் கோன் பிளே அ மேஜர் ரோல். அண்ட் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி. எக்கனாமிக் அன்சர்டனிட்டி ஒரு கம்பெனியோட, ஒரு கண்ட்ரியோட எக்கானமி decides the everything in that country. Okay, so these are all the major future jobs you will be working on. அதை தாண்டி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்க இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு ஃப்ரீலான்சிங் பண்றீங்க, ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றீங்க, anything, what is the next big thing you will be doing? Okay, so மிந்த்ரா வந்து மிந்த்ரா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கஸ்டமைஸ்டு கிஃப்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கஸ்டமைஸ்டு கிஃப்ட்னா நார்மலாக எல்லாரும் நிறைய பேர் பண்ணுறாங்க, எக்கச்சக்க பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டு, கப்பில் பொம்மை போடுறது, இந்த ஃப்ரேம்ஸ் பண்ணுறது, நான் இது சூப்பர் எளிமையாக சொல்கிறேன். ஸோ மிந்த்ரா வந்து அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பண்ணுறவங்க தான் இதை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் they later developed into accessories, அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல். இப்போ இந்தியா இஸ் மிந்த்ரா இஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் இ-காமர்ஸ் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ மிந்த்ரா வந்து எப்படின்னா, அவங்க இப்போ தே ஆர் பார்ட் ஆஃப் வால்மார்ட். வால்மார்ட் வந்து இட் இஸ் அன் $1 trillion கம்பெனி. ஸோ வால்மார்ட் has acquired மிந்த்ரா and through Walmart they have been doing their business. Walmart acquired Myntra for some billions. I will tell you the exact number later. So some billions amount they have got this Myntra from them. So அந்த மாதிரி நீங்க என்ன ஒரு நெக்ஸ்ட் பிக் திங்கா பண்ண போறீங்க? ஸோ எவ்ரிதிங் யூ டூ இட் ஹேஸ் டு பி ஆன்லைன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன புதுசாக கிரியேட் பண்ண போறீங்கன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் உங்களோட 2 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து தேர் லைக் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி, இவங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ChatGPT அண்ட் Perplexity ஆர் கோனா பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவங்களுக்கு எங்கேருந்து எந்த டேட்டா எடுக்கணும்னு தெரியும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க தெரியும் in every aspect. ஸோ நிறைய பேர் இப்போ ChatGPT, Perplexity எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு திஸ் ChatGPT and Perplexity can be used. They are gonna be your super friends. இவங்களை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இவங்களை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா you are gonna go higher and higher in your life. Okay, so with this I'm ending the session. ஸோ என்னென்ன பார்த்தோம் நம்ம மேஜராக? இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னை பற்றி பார்த்தோம். இட்ஸ் ஆல் ரைட். ஸோ ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ் எஜுகேஷன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் வி சா என்னென்ன ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு
கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். டாமினன்ட் கோர்சஸ், மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ், physics dominant, chemistry dominant and biology dominantல engineering courses என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இந்த கோர்சஸ் படிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஜாப் லேண்ட்ஸ்கேப், பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ண போறீங்களா, பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ண போறீங்களா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்க போறீங்களா, ஒரு அதை தாண்டி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் we saw காலேஜ் ஆப்ஷன்ஸ். தமிழ்நாடுனா உங்களுக்கு என்னென்ன காலேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ட்ரன்ஸ் பேஸ்ல நீங்க எந்தெந்த காலேஜ் அவுட் பண்ணலாம், ஒரு 12th மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அது இருக்கு. அண்ட் தென் விசா அதை தாண்டி காலேஜ் தாண்டி நீங்க உங்களோட அப்ஸ்கில் பண்றதுக்கு என்னென்ன ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, இப்போ ஜேஇ மாக் டெஸ்ட் அந்த மாதிரி. அதை தாண்டி we saw the next big thing, நீங்க என்ன நெக்ஸ்ட் பிக் திங்கா இருக்க போறீங்க and your 2 super friends. Okay, so very thank you for this session. Thank you.